சிம்மம் ராசி நேயர்களுக்கு இந்த யூனிவர்ஸ் கொடுக்கக்கூடிய பிளெஸிங்ஸ் என்ன? குவிக் டெம்பர்டாக இருப்பாங்க, ரொம்ப ஸ்ட்ராங் வில் பவர் அவங்களுக்கு அதிகம். மகம் நட்சத்திரக்காரங்க பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான பர்சனாலிட்டிஸாக இருப்பாங்க. பொதுவாக பூரம் நட்சத்திரத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செகண்ட் சான்ஸ் மாதிரி யூனிவர்ஸ் அவங்களுக்கு வந்து ஒரு. உத்திர நட்சத்திரக்காரங்க வந்து ரிலேஷன்ஷிப் விஷயத்தில் கொஞ்சம் ஹார்ட் பிரேக்கை சந்திச்சிருப்பாங்க. அவங்க எதிர்பார்த்த மாதிரி வந்து ரிலேஷன்ஷிப். இவங்களுக்கான ஒரு கிறிஸ்டல் இதை யூஸ் பண்ணாங்க அப்படின்னா இந்த மாதம் சூப்பராக இருக்கும் அப்படின்னா என்ன கிறிஸ்டல் சொல்லுவீங்க? இவங்களுக்கான கிறிஸ்டல் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி காலையில் 11 முறை வந்து ஐ லெட் கோ ஆஃப் பாஸ்ட், நான் பழைய விஷயங்களை விட்டுடுறேன். இந்த ஒளி வந்து உங்களுக்குள்ளே இருக்க அந்த இருள், அந்த பழைய விஷயங்கள், சோகங்கள். சிம்மம் ராசி நேயர்களுக்கு இந்த யூனிவர்ஸ் கொடுக்கக்கூடிய பிளெஸிங்ஸ் என்ன? ஜூலை மந்த்துக்கு அவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு ஆசீர்வாதங்கள் கிடைக்க போகுது? சிம்ம ராசிக்காரங்க பார்த்தீங்க அப்படின்னா யூஸ்வலி குவிக் டெம்பர்டாக இருப்பாங்க, ரொம்ப ஸ்ட்ராங் வில் பவர் அவங்களுக்கு அதிகம். ஸோ இந்த மந்த் என்ன அவங்க பண்ண போகிறாங்க அப்படின்னா அவங்களுடைய பாஸ்ட்டை அவங்க விட போகிறாங்க. லெட்டிங் கோ ஆஃப் த பாஸ்ட் அண்ட் பிகமிங் அ நியூ பர்சன். இது வந்து ஒரு ரிவைவல்கான ஒரு மந்த், ஒரு புதிய ஆளாக உருவாகக்கூடிய ஒரு எனர்ஜி இந்த மந்த் அவங்களுக்கு யூனிவர்ஸ் கொடுக்கும். அதை அவங்க எப்படி யூஸ் பண்ணி முன்னாடி போகிறாங்கன்றதுல தான் அவங்களுடைய வெற்றி இருக்குது. ஏன்னா நம்ம இன்னும் அதிகமாக பாஸ்டோடைய சுமையை சுமக்க நம்மளால் அடி எடுத்து வைக்க முடியாது. அந்த வெயிட் வந்து நம்மளை புல் பண்ணும். ஸோ அதை எல்லாத்தையுமே நம்ம ட்ராப் பண்ணிவிட்டு முன்னாடி போயிட்டே இருந்தோம் அப்படின்னா சக்ஸஸ் மாத்திரம் தான் நிச்சயம். ஸோ கண்டிப்பாக அவங்களுடைய கடந்த கால ஒரு பழைய கசப்பான நினைவுகளை வந்துட்டு தூக்கி போட்டாலுமே இந்த மாதம் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு மாதமாக இருக்க போகுது, அதில் மாற்றுக்கருத்தே இல்லை. ஸோ இந்த ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது? மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது இந்த மாதம்? மகம் நட்சத்திரக்காரங்க பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்கான பர்சனாலிட்டிஸாக இருப்பாங்க. பொதுவாக இந்த மாதம் அவங்க கொஞ்சம் காம்படிஷன் வச்சுக்கக்கூடாது. அதிகமாக வந்து கூட இருக்கவங்க கிட்ட கம்பீட் பண்ணுறது, அவங்க கூட கம்பேர் பண்ணுறது, இந்த மாதிரி இல்லாமல் அவங்களுடைய பாதையில் அவங்களோட டைரெக்ஷனை நோக்கி அவங்க போயிட்டே இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்பவே அது நல்லபடியாக அமையும். ஏன்னா கம்பீட் பண்ணோம் அப்படின்னா வம்புக்கு அவங்களும் வருவாங்க, எதிராளியும் வருவாங்க. ஸோ அதனால் காம்படிஷன் இல்லாமல் ஒரு கிளியரான ஒரு பாத்வேயில் போயிட்டே இருந்தாங்க அப்படின்னா சக்ஸஸ் கண்டிப்பாக வரும். ஒரு கிளியர் மைண்ட் செட்டோடு அவங்க வழியில் அவங்க போயிட்டே இருந்தாங்கன்னா சூப்பராக இருப்பாங்க. அடுத்தது பூரம் நட்சத்திரக்காரர்கள் அவங்களுக்கு எப்படி இருக்க போகுது இந்த மாதம்? பூரம் நட்சத்திரத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செகண்ட் சான்ஸ் மாதிரி யூனிவர்ஸ் அவங்களுக்கு வந்து ஒரு ரீபர்த்க்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குது. ஏதோ ஒரு மேஜர் இன்சிடெண்ட் அவங்க லைஃப்பில் நடந்திருக்கும், அதனால் அவங்க கொஞ்சம் பாதிப்படைஞ்சிருப்பாங்க. பட் இந்த மாதம் அதிலிருந்து வெளிவரத்துக்கான ஒரு எனர்ஜியை அவங்களுக்கு யூனிவர்ஸ் கொடுக்குது. அதை அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டு அதிலிருந்து வெளியே வந்து ஒரு புதிய ஆளாக அவங்க மாறுறதுக்கான பிராப்தம் கண்டிப்பாக இருக்குது. அதிலிருந்து அவங்க வந்துட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் லாங் ஜேர்னி, லாங் பிளெஸ்ஸிங்ஸ் தான் அவங்களுக்கு காத்திருக்கு. கண்டிப்பாக ஒரு பெரிய பாதிப்புலேருந்து வெளியே வந்துட்டாலுமே அவங்களுக்கு ஒரு ரொம்ப சிறப்பான எதிர்காலம் இருக்க போகுது. ஸோ பூரம் நட்சத்திரக்காரர்கள் அதுலேருந்து வெளியில் வாங்கப்பா சீக்கிரமாக. அடுத்தது உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது இந்த மாதம்? உத்திர நட்சத்திரக்காரங்க வந்து ரிலேஷன்ஷிப் விஷயத்தில் கொஞ்சம் ஹார்ட் பிரேக்கை சந்திச்சிருப்பாங்க. அவங்க எதிர்பார்த்த மாதிரி வந்து ரிலேஷன்ஷிப் போகாது, இல்லை போயிட்டு இருந்திருக்காது. அதனால் அவங்க வந்து ரொம்பவே அதனால் டிப்ரெஸ்டாக இல்லை வந்து வரீடாக அவங்க உட்காந்துருப்பாங்க. பட் இந்த மந்த் அதை சரிப்படுத்துறதுக்கான ஒரு பிராப்தம் யூனிவர்ஸ் அவங்களுக்கு கொடுக்குது. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி எந்த விஷயத்தை பேசி தீர்க்க முடியுமோ அதெல்லாம் பேசி தீர்த்துக்கணும். அண்ட் ஆல்சோ ஒர்க் அவுட் ஆகலையா அதை விட்டுட்டு அடுத்ததுக்கு மூவ் ஆன் ஆகிடணும். அந்த ஒரு விஷயத்தையும் அவங்க பார்க்கணும் இந்த மந்த். கண்டிப்பாக சீச்சி இந்த பழம் பிளிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி போகிறது ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக. ஸோ உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக செயல்பட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மேடம் சொல்கிறாங்க. அடுத்தது இவங்களுக்கான ஒரு கிறிஸ்டல் இதை யூஸ் பண்ணாங்க அப்படின்னா இந்த மாதம் சூப்பராக இருக்கும் அப்படின்னா என்ன கிறிஸ்டல் சொல்லுவீங்க? இவங்களுக்கான கிறிஸ்டல் வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் குவார்ட்ஸ். இந்த ரோஸ் குவார்ட்ஸோடைய மகிமை என்ன அப்படின்னா உங்களுடைய பாஸ்ட் பேகேஜை அது வந்து லெட் கோ பண்ணுறதுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஒரு சப்போர்ட்டிங் எனர்ஜியாக இருக்கும். எல்லாமே நம்மளை சுற்றி இருக்கிறது எனர்ஜி தானே, அந்த மாதிரி தான் இந்த கிறிஸ்டல்ஸுமே ஒரு எனர்ஜி தான். இதை நீங்கள் டெய்லி உபயோகப்படுத்தும் போது உங்களுக்கே ஞாபகம் வரும், சரி
நடந்தது முடிஞ்சு போச்சு, அதை நம்ம யோசிச்சு நமக்கு பலன் இல்லை, லெட்ஸ் லுக் அஹெட் இன்டு ஃபியூச்சர்ன்ற மாதிரி ஒரு ஜென்டில் ரிமைண்டர் தான் அது. ரோஸ் குவார்ட்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். கண்டிப்பாக இந்த கிறிஸ்டல் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக தான் இருக்குது. இது யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுடைய வாழ்க்கையும் அழகாக மாறும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. எங்கள் சிம்மராசினியர்களுக்காக ஒரு சின்னதாக ஒரு அஃபர்மேஷனும் எங்களுக்காக ஒரு தியானமும் சொல்லிக் கொடுங்க. ஷுவர். டெய்லி காலையில் 11 முறை வந்து ஐ லெட் கோ ஆஃப் பாஸ்ட், நான் பழைய விஷயங்களை விட்டுடுறேன், புது விஷயங்கள் என் வாழ்க்கைக்குள்ளே வரத்துக்கான ஒரு ஸ்பேஸை நான் உண்டாக்குறேன் அப்படின்ற மாதிரி நேயர்கள் வந்து எழுதுனாங்க அப்படின்னா அதுலேருந்து அவங்களுக்கு ஸ்லோவான ஒரு விடிவு காலம் வரும். ஆல்சோ இந்த மந்த் எண்ட்லேயே அவங்க அதை ஃபீல் பண்ணுவாங்க. புது விஷயங்களும் மெதுவாக அவங்க லைஃப்குள்ளே அட்ராக்டாக ஆரம்பிக்கும். கண்டிப்பாக. ஓகே, எங்களுக்கான ஒரு சின்ன தியானம். ஷுவர். இப்போ சிம்மராசி நேயர்கள் வந்து ஒரு சேரில் உட்காந்துக்கோங்க, கண்ணை மூடிக்கோங்க. இப்போ உங்களுடைய ஸ்பைனல் கார்டோட டெயில் போன்லேருந்து ரூட்ஸ் வளர்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. இந்த ரூட்ஸ் வந்து ஒரு மரத்துலேருந்து வேர் எப்படி வளருமோ அதே மாதிரி படர்ந்து பூமியினோட சென்டருக்குள்ளே போகிற மாதிரி ஃபீல் பண்ணுங்கள். இப்போ பூமியோட அந்த எனர்ஜி உங்களுக்கு கூட கனெக்ட் ஆகிருக்கு அண்ட் எல்லா அபண்டன்ட் எனர்ஜி அண்ட் ஒரு விதமான சக்தி உங்களுக்குள்ளே இப்போ பாய போகுது. ஆல்சோ உங்களோட தலையை லைட்டாக டில்டடாக வச்சுக்கோங்க. உங்கள் தலைக்கு மேலே உங்கள் ஃபேவரட் காட் அவங்க உங்கள் தலைக்கு மேலே இருக்க மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. துர்கை அம்மன் உங்கள் தலைக்கு மேலே இருந்து அவங்க கையில் இருந்து ஒரு ஒளி வருது, அது உங்கள் நெத்தி பொட்டில் உங்களுடைய 3rd ஐ சக்கரா வழியாக உங்கள் உடம்புக்குள்ளே பாயுது. இந்த ஒளி வந்து உங்களுக்குள்ளே இருக்க அந்த இருள், அந்த பழைய விஷயங்கள், சோகங்கள், உங்களுடைய தோல்விகள் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணுற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. அது பாய பாய உங்கள் உடம்பு ஃபுல்லாக இந்த ஒளி நிறையுது, எல்லா செல்லையுமே இது நிறையுது, எல்லா பழைய விஷயங்களையும் அது போக்கடிக்குது, எல்லா டார்க்னஸையும் போய் இப்போ வெறும் லைட் மாத்திரம்தான் இருக்குது உங்கள் உடம்பு ஃபுல்லாக. இந்த லைட், இந்த எனர்ஜி உங்களுக்குள்ள புதிய விஷயங்களை அட்ராக்ட் பண்ண போகுது. உங்களுக்குள்ளே இந்த நிறைஞ்ச இந்த லைட் வெளியில் வந்து ஒரு ஆரா மாதிரி ஃபார்ம் பண்ணி உங்களுக்கு சுற்றி ஒரு லைட் ஆரா இருக்கா மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. இது மூலயமா உங்கள் லைஃப்பில் நல்ல விஷயங்கள், புதிய விஷயங்கள், நியூ எனர்ஜிஸ் அட்ராக்ட் ஆக போகுது. டெய்லி ஒரு 2 minutes இந்த ரிச்சுவலை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு எப்பெல்லாம் பழைய ஞாபகம் வருதோ இந்த ரிச்சுவலை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். மெதுவாக உங்கள் கண்ணை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஆறாக வந்துட்டு இன்ஸ்டண்ட்டாக வந்து கிளென்சிங் பண்ணிக்கணும் அப்படின்னா இது ஒரு மிகச்சிறந்த ஒரு எளிய ஒரு மெடிடேஷனாக இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதே கிடையாது. கண்டிப்பாக மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிம்மராசி நேயர்களுக்கு வந்துட்டு இந்த ஒரு செஷன் வந்துட்டு ஒரு சிறப்பானதாக இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்து இல்லை. இந்த மாதத்தோடைய பலன் உங்களுக்கு கனெக்ட் ஆச்சா? நீங்கள் எந்த நட்சத்திரக்காரராக இருந்தாலும் சரி, இந்த ஓவரால் எனர்ஜி உங்களுக்கு ரிலேட் ஆச்சான்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எப்பெல்லாம் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக ஃபீல் ஆகுதோ, ஹெவியாக ஃபீல் ஆகுதோ, இந்த வீடியோவை ரீவிசிட் பண்ணி அந்த கிரவுண்டிங் ரிச்சுவலை 2 minutes ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரொம்பவே ஒரு தெளிவு கிடைக்கும். நன்றி.